பார்க்கலாண்ணே, வேற வழியில ஏதாவது ட்ரை பண்ணலாம். கோபி, நீ வருத்தப்படாத கோபி. நம்ம கெட்ட நேரம் கொஞ்ச நாள் பதுங்கி இருந்திருக்கு. நான் தான் நமக்கு கெட்ட நேரம்லாம் போயிருச்சு, நல்ல நேரம் வந்துருச்சுன்னு தப்பா நினைச்சுட்டு இருந்திருக்கேன். அப்படியா நினைக்கிற மாப்பிள்ளைன்னு 4 கால் பாய்ச்சல கிளம்பி ஒடியாந்துருச்சு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என் ராசி உன்னையும் படுத்திருச்சே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, அதை விடுங்க. இவர் இல்லைன்னா வேற யாராவது தெரிஞ்சுக்கணும். கோபி, எனக்காக நீ இனிமே யார்ட்டையும் போய் பணம் கேட்க வேண்டாம். உன்னால முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணிட்டேன், போதும். என் மனசுல ஒரு புது தெம்பு வந்திருக்கேன், நான் பாத்துக்கிறேன். முதல்ல உன் பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறதுன்னு பாரு. அப்படி எப்படி விட முடியும்? இல்ல கோபி, உனக்கு பெரிய அளவுல இழப்பு வந்திருக்க. நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாம எனக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்க. என் நேரம் சரியில்லை. எனக்கு இதோட பெரிய அடி அவன் விழுந்துற போது, அப்படியே விழுந்தாலும் அது உன்னை பாதிக்க வேண்டாம். வா போலாம். இந்த சூழ்நிலை எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் என்ன, இனிமே எந்த முடிவு எடுத்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணுங்கண்ணே. ஹலோ, நான் மெட்ராஸ்ல இருந்து மாணிக்கம் பேசுறேம்மா. என்னப்பா? இல்ல, தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்கம்மா. அடிக்கடி தொந்தரவு பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. கோச்சுக்காம என்னப்பா பண்றது? நீங்க அந்த மாதிரி தானே பண்றீங்க. இல்லம்மா, தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. நான் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும், கூப்பிட முடியுமாம்மா? நீங்க பண்றது பெரிய கூத்தால இருக்கு. இங்க வந்து அம்மா அம்மான்னு தெரியுறீங்க, அங்க போயிட்டு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அம்மாவை சட்டை பண்ண மாட்டேன்றீங்க. நீங்க பண்ண கூத்துல அந்த அம்மா பாவம் மனசு நொந்து போயிருக்காங்க. இல்லம்மா, அதுக்குதான் நான் அம்மா கிட்ட பேசணும், அவங்கள சமாதானப்படுத்தணும். கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. கூப்பிடுறதா? அவங்க இங்க இல்லப்பா. அவங்களுக்கு உடம்பு முடியாம எங்க ஊர் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஆஸ்பத்திரியிலயா? என்னாச்சுமா? படுத்தே கிடந்தாங்க. டாக்டரை கூப்பிட்டு காமிச்சோம். பிபி ஜாஸ்தியா இருக்கு, உடம்புல தெம்பே இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப அங்க ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. வயசான காலத்துல பெத்தவங்களை இப்படியா தவிக்க விடுறது? சரிம்மா, நான் இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேன். வாடா, நல்ல வேலை வந்துட்டேன். நான் உடனே குற்றாலத்துக்கு கிளம்புறேன். குற்றாலம் எதுக்கு? அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமா. அம்மாக்கா? ஆமா, ஏதோ பிபி அதிகமாயிடுச்சான், மேல எதுவும் சாப்பிடல. லோக்கல் டாக்டர் யார்கிட்டயோ காட்டிட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களா. நான் கிளம்புறேன்டா. சரி, வீட்டுக்கு போயிட்டு தானே போறீங்க? இல்லடா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நான் நேரா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஏதாவது பஸ் பிடிச்சு போயிடுறேன். எப்படி ட்ரெஸ் கூட எடுத்துக்கலையே? அது இப்ப முக்கியம் இல்லடா, அம்மாவை பார்க்கணும், அதான் முக்கியம். நான் கிளம்புறேன், நீ பாத்துக்க. சரி, போன் பண்ணுங்க. அக்கா, அக்கா, என்னடா? என்ன சொன்னோம்? பெம்மா எங்க போயிட்டாங்க உங்களை விட்டுட்டு? இல்லடா இல்லடா இல்லடா. அச்சோ, என்னம்மா? என்னடா வேணும்? என்னடா சொன்னோம்? அம்மா வந்துட்டுல, அழக்கூடாது. இல்லடா, வந்துட்டுல, அம்மா வந்துட்டுல. இப்பதான் வந்தியலா? குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருந்துச்சுங்க. அதான் காய வச்ச துணியை மாடியில இருந்து எடுத்துட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ள எந்திரிச்சிட்டாங்க போல இருக்கு. வாடா சொல்ல, வா 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 வா. ஓ ஓ ஓ, சரி சரிடா சொல்லும். ஓ ஓ, சரி 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 சரி. அப்படியா? சங்கடப்படாத லீலா, அதான் சொன்னேன்ல. சங்கடப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பாவம், நீ ஒத்தையா கிடந்து என்னதான் பண்ணுவ? நான் இதுங்க ரெண்டும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போயிட்டேன் தெரியுமா? பாவம், அப்பா, பவானி, மாமா, தமிழ்ச்செல்வி எல்லாரையும் நீதனக்க பாத்துக்கணும். அதுல இதுங்க ரெண்டுங்களையும் பாத்துக்கணும்னா கொஞ்சம் சிரமமா தானக்கா இருக்கும். அதனால இதுங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்க வேண்டியதா.
என்ன நிலா இப்ப என்ன ஆச்சுன்னு ஆளை வச்சுக்கிற அது இதுன்னு சொல்ற? நான் குழந்தைங்களை ஒழுங்கா தானே பாத்துட்டு இருக்கேன். இத பாரு, சும்மா இந்த ஒரு காரணத்தை வச்சு நான் ஆளை கொண்டு வரேன் அது கொண்டு வரேன்னு சொல்லி என் மனசு வேதனைப்படுத்தாது. ஆமா. ஐயோ அக்கா, நீ சங்கடப்படணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்லல. அதோட இப்போ நடந்த விஷயத்தை வச்சு மட்டும் நான் சொல்றேன்னு நினைக்காதக்கா. நான் ஏற்கனவே என் மனசுல இதை முடிவு பண்ணதுதான்க்கா. இல்ல, எனக்கு தெரியும் நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிக்கா, இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை? இதோட விடு. சரிக்கா, நான் கிளம்புறேன். வரேன்க்கா. ரே 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 அப்பளே, நீங்களும் வெளியெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நமக்கு நேரம் நல்ல. சரிங்க மாமா. அக்கா, நீங்க கிளம்புங்க. இல்ல விஜய், நான் இங்கேயே இருக்கேன். என்னக்கா இது? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நீங்க ஆபீஸ் போகணும். கிளம்புங்கக்கா. அண்ணே, விஜய் சொல்றது கரெக்ட் தான். நீங்க வீட்டுக்கு போங்க. அக்கா கூட்டு போ. ஆமாண்ணே, நீங்க இப்ப போங்க. விஜய் காலையில போட்டோம். கவிதா, நீயும் கிளம்பு. இல்ல, நான் இருக்கேன். பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. நான் போயிட்டு மாமா வரேன். நீங்களும் வீட்டுக்கு போங்க. என்னடா பேசுற நீ? இந்த நிலைமையில நான் போக முடியுமா? நான் இங்கே இருக்கேன்டா. மாமா, நீங்களும் கிளம்புங்க. அப்பா இப்பதான் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். போயிட்டு வா. காலையில வந்து பாருங்கப்பா. நான் இருக்கிறேன், நீங்க போங்க. போயிட்டு வரேன். ம். வரோம். சரி 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 சரி. விக்கிறது தண்ணி கூட. ஐயோ மாமா என்னாச்சு என்னாச்சு மாமா? என்னாச்சு? விஜய் நீ போய் மோத கழுவிட்டு வா, நான் ஆயா கூட்டு வந்து கிளீன் பண்றேன். வா. பரவாயில்லங்க, இருக்கட்டும். என் அண்ணனுக்கு நான் செய்யாம வேற யார் செய்யறது? விடுங்க. மூணாவது மனுஷங்க வந்து செய்யலாமா? நான் செய்யக்கூடாதா? நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. தட்டு வைங்க பாட்டி. இந்தாப்பா. என்ன செல்வம், அவர் வரலையா? குற்றாலம் கிளம்பி போயிட்டாரு. குற்றாலத்துக்கா? சொல்லாமே போயிட்டாரு? அதானே, திருட்டுத்தனமா எதுக்கு போனோம்? இல்ல, துணிமணில கூட எடுத்துட்டு போல. அம்மாவுக்கு பிபி அதிகமாகி உடம்புக்கு முடியாம ஊர்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா. ஐயோ, இவர் போன் பண்ண போது செய்தி வந்துச்சு. கேட்ட உடனே அவ்வளவுதான், நான் இந்த நிமிஷமே கிளம்புறேன், நீ வீட்டுல போய் விவரத்தை சொல்லுன்னு படபடபடான்னு கிளம்பிட்டாரு. எப்பா எப்படி இருந்தாலும் பஸ்ல தான் போகணும். இவன் வந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி அவன் முன்னாலேயே பஸ் எடுக்க போறது இல்ல. அவன் டைம் பிரகாரம் தான் எடுக்க போறான். அதுக்கு வீட்டுக்கு வந்து கொண்டாட்டிட்டு 2 வார்த்தை சொல்லிவிட்டு 2-3 துணிமணி எடுத்துக்கிட்டு போறான். எதுக்கு கட்டின துணியோட போகணும்? இந்த விளக்கத்தெல்லாம் நான் கொடுத்திருந்தேன்னா இருந்த டென்ஷனுக்கு 2 அறை விட்டுட்டு போயிருப்பாரு என்ன. ஆமா ஆமா செல்வா, வர வர அவன் ஒரு தினுசா தான் மாறிக்கிட்டு வரான். பாட்டி, அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா அவரால தாங்கிக்க முடியாது. அப்படி இல்ல, நீ கொஞ்ச நாள் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அண்ணன் ரொம்ப மாறிட்டு வராரு, வேற ஆளா ஆயிட்டு வராருன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். வர வர அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்க பழைய குணங்கள்லாம் திரும்பி வந்துருமோன்னு எனக்கே பயமா இருக்கு. செல்வா, நீ சொல்றதுதான் கரெக்ட். அவன் ஏற்கனவே ஒரு மூர்க்கமான மாணிக்கமா மாறிக்கிட்டு வரானோன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா சரோ? அப்படி மாறினாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? அட பாவீங்களா, ஏன் மாமா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க? அவங்கள சொல்லியும் குத்தம் இல்ல. கோவியோட கார்மெண்ட்ஸ் பேர்ல தானே பணம் தரேன்னு சொன்னாங்க. கார்மெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் மாமா இப்படி கடவுள் எல்லா வழியையும் அடைச்சு வச்சா எந்த வழியில தான் போறதோ? அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு மாமா?
இவ்வளவு நாள் மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்பதான் ஒரு வைராக்கியம் வந்திருக்கு. என்னாச்சு? ஒரு ஃபாரின் ஆர்டர் தானே கேன்சல் ஆச்சு. கார்மெண்ட்ஸ் இருக்குல்ல, மெஷின் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல தானே இருக்கு. எனக்கு கையும் காலும் நல்லா தானே இருக்கு. 5 ரூபாய் 10 ரூபாய், சின்ன ஆர்டர் பெரிய ஆர்டர், எந்த வித்தியாசமும் பார்க்காம பகலா உழைக்க போறேன். கட்டாயமா ஜெயிக்க போறேன். அதிகபட்சமா என்ன, கடன்காரருக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. ஒரு 4 மாசம் வட்டியை கொடுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அசல கொடுப்போம். கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனை நான் வெளில வந்துடுவேன். மாமா, உங்க நம்பிக்கை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கேன். இனிமே எந்த காரணத்தை கொண்டும் கோபிக்கு தொந்தரவோ மனச்சங்கடமோ கொடுக்க மாட்டேன். பாவம் கோபி, அவரே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காப்ல. அப்படி இருக்கையில எனக்கு எதுவும் செய்ய முடியலன்னு வருத்தத்துல இருக்காப்ல. அவர் வருத்தத்தை போக்கணும்னா நம்ம நல்லா இருக்கணும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மாமா, உங்க நம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் நிச்சயமா நமக்கு நல்லதே நடக்கும் மாமா. நீங்க பாருங்க. என்னம்மா வந்துட்டீங்க? இல்ல மாத்து துணிலாம் எடுத்துட்டு போலான்னு. அப்படியா? அம்மாவுக்கெல்லாம் அங்கதானே இருக்காங்க? அவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அதான் நான் வந்தேன். சரி, நான் முன்னாடி ஆஸ்பத்திரி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. சரிங்க. எல்லாம் உனக்காக தான். வெளியே போ, மரியாதையா வெளியே போயிடு. மரியாதையா வெளியே போயிடு. சொல்லல, போடா. போ. ஏன் வந்த? வெளியே போ. போடா. சொன்னங்க. வெளியே போ. ஏன் இங்க வந்த? போ. யாராவது வாங்கல. காப்பாத்துங்க. அடிக்காத. வெளியே போ. வெளியே போ. யாராவது வாங்க. காப்பாத்துங்க. என்னம்மா என்னம்மா பேசுற? இவங்க தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க. தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட வந்து பிரச்சனையா பண்ற? நல்லா சும்மா விடுங்கடா. வாடா வெளிய. உனக்கு கைய கால வச்சதடா. வாடா. வாடா. காட்ட பட்டியா? கவலைப்படாதம்மா, நான் இருக்கமா, பக்கத்துல நான் இருக்கமா. இனிமே இந்த நாய் உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு தகராறு பண்ணாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேம்மா. வரண்டா உன்ன. வாசு, வாடா சுந்தர். வாங்க தம்பி. வணக்கம்மா. அடடே தம்பி வாங்க. என்ன திடுதுப்புன்னு இவ்வளவு தூரம்? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. அப்படியா? பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க அவசியம் வரணும். அவசியம் வந்துடுறோம். இந்தா. என்ன தம்பி, இந்த கல்யாணம் திடீர்னு
இருந்தாலும் அப்பா அம்மா வெறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால நான் சம்மதிச்சிட்டேன். நல்ல விஷயம் தானே தம்பி. பெத்தவங்க எப்போதுமே தான் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணத்தானே நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம எது எப்ப நடக்கணுமோ அது அப்ப நடந்துடணும் தம்பி. ஆமா சார், அதனாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஆமா, சக்தி எங்க காணோம்? அவ இன்னும் வரல தம்பி. அப்படிங்களா? நான் சக்தியை பார்த்து நேர்ல இன்வைட் பண்ணலான்னு இருந்தேன். என்னமோ தெரியல தம்பி, இன்னும் வரல. டேய் என்ன வெயிட் பண்றா? சக்தி இப்ப வந்துருவா. இல்லடா, நான் இன்னும் 2-3 வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. என் சார்பில் நீயே சக்தி இன்வைட் பண்ணிடு. சொல்லிடுறேன்டா. டேய் அப்புறம் இன்னொரு விஷயம். என்னடா? சக்திக்கு ஒரு நல்ல இடத்துல ஜாப் இருக்கு. என் ஃப்ரெண்டோட கம்பெனி தான். சக்தியை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். உடனே வந்து பார்க்க சொன்னான். உங்க எல்லாரையும் நான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். சக்தி அங்க ஜாயின் பண்றதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? இல்லடா சுந்தர், சக்தி இப்போ ஒரு கவர்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கா. அப்படியா? எங்கடா? நம்ம மாணிக்க சாரோட சகல கார்மெண்ட்ஸ்டா. டேய் அதோட நல்ல கம்பெனி, நல்ல சேலரிடா. இருக்கலாம்டா, ஆனா சக்தி இதை கண்டிப்பா விட்டு வர மாட்டான். ஏன்னா இந்த வேலை மாணிக்க சாரோட ஒய்ஃப் சரோ வாங்கி கொடுத்த வேலை. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப பெட்ரா. சரிடா, சக்தி எப்ப விருப்பப்பட்டாலும் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லு. சக்திக்காக ஒரு சீட் காலியா இருக்குன்னு சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்ரா. அப்ப நான் புறப்படுறேன் சார். சரி தம்பி. எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். எல்லாரும் அவசியம் வந்துடுறோம். ஒருத்தர் வரலன்னா கூட உன்னதாண்டா உதைப்பேன். டேய் எல்லாரையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஒரு நாள் முன்னாடியே வந்துடுறேன், போதுமா? ஓகேடா, அப்ப நான் புறப்படுறேன் சார். வரமா? சரிப்பா. வரண்டா. சரிடா. எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு இதை தாண்டா சொல்றது. என்னம்மா சொல்ற? தங்கமான புள்ள, பெரிய உதவி பண்ண புண்ணியமா. வலிய வந்து சக்தியை கட்டிக்கிறேன்னு சொன்னா, அவ மட்டும் சரின்னு சொல்லி இருந்தா இவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளடா. நம்ம நிலைமையே மாறி போயிருக்கோம். எல்லாம் தலையெழுத்து. தேவகி என்ன பேச்சு பேசுற? கல்யாணங்கிறது நம்ம பார்த்து முடிவு பண்றது இல்ல. இல்லங்க, தங்கமான புள்ள, இவனுக்கு என்ன குறைச்சல்? சக்தி கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கலாம்ல. இந்த பாரு, சக்திக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுகளுக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கும். நம்ம குடும்ப சூழ்நிலை வச்சு அதுக்கு விருப்பத்தை விட்டு கொடுக்க சொல்றியா? இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு சரியெல்லாம் எனக்கும் தெரியுது. ஆனா பாழா போன மனசு சங்கடப்படுதே. ஒரு நல்ல வாழ்க்கையை என் பொண்ணு இழந்துட்டாளேன்னு வருத்தமா இருக்கு. அம்மா எனக்கு கூட தான் வருத்தமா இருக்கு. சக்தி ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா. பாரு, இப்ப கூட அவனே வந்து நல்ல வேலை, நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம் அவனே சொல்லிட்டு போறான். சக்தி கண்டிப்பா இதையும் மிஸ் பண்ண போறாமா. அவகிட்ட சொல்லி பாப்போமா? அட நீ வேறம்மா, அவ அன்னைக்கே சொன்னால இது சரோக்கா வாங்கி கொடுத்த வேலை, இந்த வேலையை விட்டுட்டா சரோக்கா மனசு வருத்தப்படும். ஏன் மறந்துட்டியா? மறக்கல. தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குடா, அது மட்டும் நிச்சயம். பாரு, இன்னும் இவள ஆளை காணோம். நொறுங்கி போய் ஓடாம இருக்கிற கம்பெனியில என்னதான் இவளுக்கு வேலை இருக்கோ. எப்பரா இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கல விஜய், இவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? விஜய், நம்ம இவனை சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா இவன் பயங்கர புத்திசாலி. என்ன மாமா சொல்றீங்க? பின்ன என்னம்மா, அடிக்கடி கார்மெண்ட்ஸுக்கு வருவான். அன்னைக்கு வந்திருந்தானா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப எங்களோட பக்கத்து பெட்ல ஜாலியா கம்பெனி கொடுத்துருப்பான்ல. லட்சுமணா, நீ இருந்திருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். ஏண்டா, நானும் உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டேன்னா அந்த அரசியல்வாதி யார அடிக்கிறது? என்ன சொல்ற? டேய், உங்க 2 பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறானே அந்த அரசியல்வாதி, அவனை யாத்திரந்திர ஒரே யார அரைஞ்சிட்டு. அப்படியா? ஆமா. அவனை பார்த்து உனக்கு பயமே வரலையா? ஏய், மிஞ்சி மிஞ்சி என்னடா பண்ணுவான்? கொலை பண்ணுவான். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனை அரைஞ்சல்ல, அது எனக்கு போதும்டா. லட்சுமணா, உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சோம். உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய ஆளியா. விஜய், வாலிலா, அண்ணா எப்படி இருக்கீங்க? பரவாயில்லமா. எப்படி இருக்கீங்க மாமா? பரவாயில்லமா. டாக்டர் என்ன சொன்னார் விஜய்? லேசா வலி இருக்கும் போல இருக்கு, இப்பதான் ஊசி போட்டுட்டு போனாங்க. இருக்கிற வலி பார்த்தாதுன்னு இது வேற தனியா வலிக்குது. ஊசி போட்ட வலி. மாமா, ஊசி போட்டதுனாலதான் இந்த அளவுக்காவது வலி குறைஞ்சிருக்கு. அட ஏமா நீ வேற, இடம் எங்கெல்லாம் காலியா இருக்குன்னு தொலைவில ஊசி போடுறாங்க. சீக்கிரம் குணமாயிடும்ண்ணா. விஜய், கொஞ்சம் வெளியே வரியா?
என்ன லீலா தனியா கூப்பிட்ட? ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? மனசு சங்கடம் அடிச்சு விஜய். உன் புருஷனை நினைச்சு வருத்தப்படுறியா? விஜய், அது எப்பவுமே ஒரு ஓரத்துல இருக்கிறது தானே. லீலா, வேற ஏதாவது புது பிரச்சனையா? புது மன வருத்தம். யார் மேல? யார் மேலயும் இல்ல, என்னோட சூழ்நிலை மேல. நீ என்ன சொல்ற? லீலா, எதுவா இருந்தாலும் புரியும்படி சொல்லு.